ஹாய் நண்பர் நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சூர்யா, ஜோஜோ ஜார்ஜ், பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், ஜெயராம் நடிப்பில் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்க ரெட்ரோ படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் பெரிய தாதாவான ஜோஜோ ஜார்ஜோட வளர்ப்பு பையன் தான் நம்ம சூர்யா. கிட்டத்தட்ட அவங்க அப்பாவோட அடியால் மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் கோபத்தோடையே சிடுசிடுன்னு சொல்ல போனால் சிரிக்கவே மாட்டாங்க. நம்ம சூர்யா லவ் பண்ணுற பொண்ணு தான் பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அழகா இருக்கும்னு. அதே நேரம் நம்ம சூர்யா பண்ற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காம எல்லாத்தையுமே விட்டுட்டு மாற சொல்லுவாங்க. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டேக்காகவே அவங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு மாறணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜோஜோ ஜார்ஜோட பொருள் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கிட்ட இருக்கும். இந்த விஷயமா அப்பாவும் பையனுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வர இதனால பூஜா ஹெக்டேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் பூஜா ஹெக்டே இருக்கிற இடம் தெரிஞ்சு நம்ம சூர்யாவும் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே தேடி அந்தமானுக்கு போன இடத்துல பூஜா ஹெக்டேவை பார்த்தாங்களா இல்லையா, சூர்யா சிரிக்காம இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க என்ன காரணம், இது எல்லாமே தாங்க படத்தோட கதை. சூர்யாவோட நடிப்பை பத்தி சொல்லணும்னா எப்பவும் போல அவங்களோட நடிப்பு இந்த படத்துல நல்லாவே இருக்கு. இல்லைன்னா நடிச்சிருக்க ஜோஜோ ஜார்ஜோட நடிப்பு பெருசா சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அரசியல்வாதியா வர நம்ம பிரகாஷ் ராஜோட நடிப்பு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி டாக்டரா வந்து நம்ம சிரிக்க வைக்கிற நம்ம ஜெயராம் அவங்களோட நடிப்பும் சரி, பூஜா ஹெக்டேயோட நடிப்பும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக்ல சாங்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. ஸ்பெஷலாக சொல்லணும்னா கனிமா சாங் ரொம்பவே நல்லா இருக்கு. படம் ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே சாங்ஸ் ரிலீஸ் ஆகி குட்டி வாண்டுங்க கொண்டு ரீல்ஸ் பண்ணி கலக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சாங்ஸ் நல்லாவே இருக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஆனா செகண்ட் ஹாஃப் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்கா இருந்தது. படத்தோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் இருக்கு. டைமிங்கை கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஹோ ஓஹோன்னு பாராட்டுற மாதிரி இல்லாட்டாலும் ஒன் டைம் சூர்யாவோட நடிப்புக்காக பார்க்கலாம். நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க.